பாப்பா அப்பா சவாரி போயிட்டு வரேன். சாயந்தரம் ஸ்கூலை விட்டுட்டு ஸ்கூல் பக்கத்துல இருக்கணும், எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிப்பா. பாய்ப்பா. அக்கா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு அக்கா பஸ் ஸ்டாண்டாங்கக்கா. பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு. அண்ணா நந்தா காலேஜ் போலாங்கம்மா. ஏய் சக்தி தானே? ஆமா நான் சக்தி தான். நீங்க? ஏய் தமிழ் ஞாபகம் இல்லையா? ஒன்னா படிச்சல 6th to 12th ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. தமிழ் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ஆட்டோலாம் ஓட்டிட்டு இருக்க? ஸ்கூல் படிக்கும்போது நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப, ஆளே ஒரு மாதிரி ஆயிட்ட. ஆமா தமிழ், உனக்கே நல்லா தெரியும்ல எனக்கு சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்கன்னு. நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போதே அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்புறம் படிப்பை சரியா கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு தமிழ். அப்ப எனக்கு யாரும் படிக்க வைக்க ஆள் இல்லை தமிழ். மூட்டை தூக்கிட்டு கிடைக்கிற வேலை பார்த்துட்டு சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிட்டு இருக்கேன் தமிழ். மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டியா சக்தி? அதை ஏன் தமிழ் நீ கேட்குறேன்? சொந்தக்காரங்களாம் சேர்ந்து கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாண வாழ்க்கை கூட எனக்கு சரியா நீடிக்கல. எனக்குன்னு யாரும் இல்லாதப்ப எனக்காக வந்தவ. ஃபேமிலி இல்லாத எனக்கு ஃபேமிலி பெருசாகி டைம்ல டாக்டர் கூப்பிட்டு சொன்ன விஷயம் பெரிய ஊரில் சின்ன உயிர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. என் மனைவி அவளோட கடைசி தருணத்துல என்ன தெரியுமா சொன்னா? எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோட குழந்தைய வாழ கத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்களை விட்டு போயிட்டா. இதுல பொறுமையான விஷயம் என்ன தெரியுமா? எங்களை பிறந்தது ஆணாம் பெண்ணன்னு கூட அவளுக்கு தெரியாது. அந்த கடவுள் நினைச்சிட்டாரு போல என் கூட யாருமே இருக்கக்கூடாதுன்னு. அதனாலதான் இந்த வாழ்க்கையை என் பொண்ணுக்கா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி சக்தி, பாப்பாவை நல்லா பாத்துக்கோ, நல்லா படிக்க வை. ஹலோ